மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னதான் சொன்னாலும் ஆலயங்களின் கட்டுமானமும் கலை அம்சமும் தமிழர்களின் அறிவை, சிறப்பை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்றன. ஆன்மீகத்தை விட்டுவிட்டு பார்த்தாலும் ஆலயங்கள் அற்புதங்களே. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மறைத்து வைக்கப்பட்ட தேவார பாடல்களை ராஜராஜ சோழன் வெளிக்கொணர்ந்தான் என்று வரலாறு சொல்கிறது. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக ராஜராஜ சோழன் பிரதிகள் எடுத்த திருத்தலமாக இடைக்கால் என்ற தென் திருவாரூர் திகழ்கிறது. அந்த ஆலயத்தையே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தேனமர் பொழில்கொள் அலைவிலை சென்னல் துண்ணிவளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியா வண்ணம் உரைசெய் ஆன சொன் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று திருஞான சம்பந்தர் இறைவன் மீது ஆணையிட்டு பாடி அருளிய திருமுறைகள் இறைவனின் திருவாக்குகள். காலச்சூழலில் தேவாரம் மறைத்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராஜராஜ சோழனே சிதம்பரம் கோயிலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவாரத்தை வெளிக்கொணர்ந்தான். அப்படி வெளிக்கொணர்ந்த தேவார திருப்பதிகங்களை தென்பாண்டி நாட்டுக்கு இந்த திருக்கோயிலில் வைத்தே பிரதிகள் எடுத்து அடியவர்களுக்கு வழங்கினான் ராஜராஜ சோழன் என்பதே இத்திருக்கோயிலின் சிறப்பு. இடைக்கால் என்று இன்று வழங்கப்படும் இவ்வூரின் பழைய பெயர் தென் திருவாரூர். திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் இவ்வூர் அந்த காலத்தில் போர்த்தளவாடங்கள் தயாரிக்கும் ஊராக இருந்திருக்கிறது. இன்றும் இத்திருக்கோயிலின் கீழே பூமிக்கடியில் போர்க்கருவிகள் புதைந்திருக்கின்றன என்று நம்பப்படுகிறது. கல்வெட்டுக்களில் தென் திருவாரூர் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும் இத்திருக்கோயிலை ராஜராஜ சோழனே கட்டியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். முதலாக திருவாரூரில் தான் அவன் தேவாரம் கேட்டான். பிறகே தேவாரத்தை தேடி கண்டெடுத்தான். இவ்வூரில் பிரதி எடுத்ததால் தான் தென் திருவாரூர் என்ற பெயர் இவ்வூருக்கு வந்தது. இத்திருக்கோயிலின் சாமி பெயர் தியாகராஜ பெருமான், அம்மையின் பெயர் உமையம்மை. மிகவும் பழங்கால கோவிலானபடியால் கவனிப்பாரற்று சிதிலமடைந்து இருக்கிறது இத்திருக்கோயில். ஒரு சுற்று பிரகாரத்துடன் விளங்கும் இந்த தியாகராஜர் திருக்கோயில் முன்பு பல சுற்று பிரகாரங்களுடன் பிரம்மாண்டமாக இருந்ததாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள்.
நெல்லை மாவட்டத்தில் உள்ள பஞ்சகுரு ஸ்தலங்களில் இத்திருத்தலமும் ஒன்று. பஞ்சகுரு ஸ்தலங்களில் ஒவ்வொரு கோவிலிலும் தட்சிணாமூர்த்தியாகிய ஆலமர் செல்வன் ஒவ்வொரு வடிவத்தில் காட்சியளிக்கிறார். அந்த வகையில் இந்த திருக்கோயிலில் ஆலமர் செல்வன் வீராசன கோலத்தில் வெற்றி புன்னகையுடன் வேறுபட்ட அழகில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். சாமி சன்னதிக்கு நேரெதிரே உள்ள மண்டபத்தில் பதஞ்சலி மற்றும் புலிக்கால் முனிவரின் சிற்பங்கள் காண்போர் வியக்கும் வண்ணம் அமைந்துள்ளன. இதன் அடிப்படையில் பார்க்க போனால் சோழனுக்கு பிறகு பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். இக்கோயிலில் உள்ள வீராசன தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நினைத்த காரியத்தில் வெற்றி கிட்டும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த எந்த விஷயங்களிலும் உண்மை இல்லாமல் இல்லை, அறிவியல் இல்லாமல் இல்லை. ஆனால் நம் முன்னோர்கள் சொன்னதாக சொல்லப்படும் பல விஷயங்களில் அறிவியலும் இல்லை, உண்மையும் இல்லை. இது குறித்த தெளிவான விளக்கத்தை தரும் வகையிலேயே இதோ இந்த பகுதி உங்களுக்காக. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. நவக்கிரகங்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். நவக்கிரகங்கள் 3 விதமாக நமக்கு நம்மிடம் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 3 விதங்களில் முதல் விதம் எது என்று பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் எங்கோ இருக்கக்கூடியவைகள் ஒரு சாதாரண உருண்டைகள் என்று சொல்கின்றோம், ஜடப்பொருள் என்றும் சொல்கின்றோம். அந்த ஜடப்பொருள்கள் எப்படி நம்மை சந்தேகம் வருகின்றதல்லவா? அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு கைபேசி என்பது ஜடப்பொருள் தானே, கைபேசி ஜடப்பொருள்தான். ஆனால் அந்த கைபேசி எங்கிருந்தாலும் நம்மை பிடித்து எவ்வாறு நம்மை ஆட்டி படைக்கின்றது. அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி தெரிகின்றதா? அதன் பிரகாரம் அவைகள் ஜடப்பொருள்களோ என்னவோ அது அடுத்த வேறு கதை. ஆனால் அந்த நவக்கிரகங்கள் எவ்வாறு நம்மிடம் இடம்பெற்றிருக்கின்றன, அவைகள் நம்மை எவ்வாறு பாதிக்கின்றன என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு என்று சொல்கின்றோம் அல்லவா? ராகு, கேது 9 சொல்கின்றோம். இவைகளில் நமது உடம்பில் தெரியும்படியாக இருக்கக்கூடியவைகள் ஞாயிறு, அதாவது சூரியன் என்று சொல்கின்றோம். அது நமது எலும்பில் இருக்கின்றது, எலும்பு. அடுத்தது திங்கள், திங்கள் இரத்தம், இரத்தத்தில் இருக்கின்றது, 2வது. 3வது செவ்வாய் பிளஸ் ராகு, ராகு என்று சொல்கின்றோமே அது. மஜ்ஜை என்று சொல்கின்றோம் அது. அதன் பிற்பாடு புதன், தோல், 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 புதன் தோலில் இருக்கின்றது. அடுத்தது வியாழனும் கேதுவும் சதையில் இருக்கின்றது, சதை. அடுத்தது வெள்ளி, சுக்கிரன் என்று சொல்கின்றோமே அது. இந்திரியம் அதில் இருக்கின்றது. அடுத்தது சனி என்று சொல்கின்றோம், நரம்பில் இருக்கின்றது. இந்த 9 விதமான கிரகங்களையும் சொல்லி நமது உடம்பில் அவைகள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றது என்றும் சொல்லியிருக்கின்றோம். உதாரணமாக நமது உடம்பில் தோல் சரியில்லை, தோல் வியாதியா, அது எந்த கிரகம், என்ன சமாச்சாரம்
இதைத்தான் அந்த வல்லுநர்களிடம் நாம் போகும்பொழுது, ஜோசியர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், என்ன இதுவும் சரிப்பட்டு வரல, இப்படி விஷயம் அப்படி கரெக்டாக உடனே அவர் அந்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சொல்கிறார்கள் அல்லவா. இந்த உடற்கூற்று தத்துவப்படி உடற்கூற்றில் எந்தெந்த இடங்களில் அவைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நமது ஞான நூல்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றன. இதை மற்றொரு விதமாகவும் சொல்லுவார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று பார்த்தோம். நமது உடம்பும் ஆலயம் கோவிலும் ஒன்று, என்னென்ன விவரங்கள் என்று ஏற்கனவே விவரமாக பார்த்தோம் அல்லவா. அதன் பிரகாரம் இப்பொழுது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அதனுடன் சேர்ந்து ராகு, அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது வியாழன், அடுத்தது வெள்ளி, சனி, அந்த 9ஐயும் பார்த்து நமது உடம்பில் அவைகள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன, எலும்பு, இரத்தம், மஜ்ஜை, இப்படி விரிவாக பார்த்தோம் அல்லவா. அந்த எலும்பில் பிரச்சனையா, என்ன விஷயம் இல்லை, இப்போ குழந்தை பிறக்கல, என்ன சமாச்சாரம், அது என்ன சமாச்சாரம், நரம்பு கோளாறாக இருக்குது, சனி பகவான் என்று சொல்கின்றோம். இதன் பிரகாரம்தான் முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்தார்கள். நமது உடம்பில் நவ கிரகங்களும் எந்தெந்த இடங்களில் எவ்வாறு இடம் பெற்றிருக்கின்றன என்று பார்த்தோம். அயல்நாட்டுக்காரர்கள் இன்றும் நாளையும் அவர்கள் இப்படிப்பட்ட நமது உண்மைகளை, விஞ்ஞான உண்மைகளை, மெய்ஞான உண்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். ஏற்கனவே உதாரணம் பார்த்ததைப் போல தஞ்சாவூர் அந்த கோபுரம் கட்டப்பட்ட காலம் அவ்வளவு பெரிய கோபுரமாக இருக்கின்றதை தவிர, இன்று அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றால், அவ்வளவு பெரிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால், அந்த அளவு, அதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு அடியில் அழுத்தமாக ஆழமாக அஸ்திவாரம் இட்டிருக்க வேண்டும். ஆனால் தஞ்சாவூர் கோபுரத்தை பற்றிய உண்மை, கீழே அஸ்திவாரம் 5 அடிகள் தான். அவ்வளவு பெரிய கோபுரம். மேலே ஏற்றப்பட்ட கல் அகில உலகங்களிலும் இன்றும் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. நமது கட்டிடக்கலையும் இந்த விஞ்ஞான கலையும் மெய்ஞான கலையும் அயல்நாட்டுக்காரர்களும் புருவங்களை உயர்த்துகிறார்கள். காரணம், அடுத்த வருடம் விஞ்ஞான உண்மை இன்றாவது ஏதோ சொல்லி விடலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த விஞ்ஞான வசதி இல்லாத காலத்திலிருந்து, அப்பொழுதிலிருந்தே அடுத்த ஆண்டு எந்த மாதம், என்ன கிழமை, எத்தனை மணிக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று இன்றே கணித்து விடுகின்றார்கள். தலை சிறந்த மேதைகள் அன்று மட்டுமல்ல இன்றும் இருக்கின்றார்கள். அப்படி நமது பழங்கால நூல்கள் சொன்னபடி நவகிரகங்கள் 3 விதமாக நமக்கு என்று அடியேன் சொல்லியிருக்கிறேன். அதில் முதல் விதமாக நமது உடம்பில் கண்ணுக்கு தெரியும்படியாக இருக்கக்கூடியது என்னென்ன பகுதிகள் அவைகள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் கண்ணுக்கு தெரியாதபடி இதே நவகிரகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், ஆலய அறிவியல் அனைத்தும் அருக விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.